ஆ சொல்லுங்க தினேஷ். வணக்கம் பிரதர். இது மக்களுக்கு இந்த குரல் கொண்டு போகணுங்கிறக்காண்டி தான் இப்போ கால் பண்ணியிருக்கேன். இப்போ சொல்லுங்க. ஐயா இமானுவேல் அவருடைய அந்த மணிமண்டபம் இருக்குல்ல, மணிமண்டபம்ட்டு இப்போ அரங்கம் அப்படின்றது வந்து இப்போ தான் நான் பார்த்தேன். பார்க்கும்போது நமக்கே சங்கட்டமாக இருக்குது. முதலமைச்சர் அறிவிக்கும் போது மணிமண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அரங்கம்னு கொண்டு வர்றதுக்கான என்ன காரணம், என்ன ரீசனு? இல்ல தினேஷ், அது ஃபர்ஸ்ட் மணிமண்டபம் செட்டப்லாம் கட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பொதுமக்கள் யூசேஜுக்கு எப்பயுமே இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து திருமண மண்டபம் செட்டப்ல மாத்திட்டாங்க. திருமண மண்டப செட்டப்ல மாத்தி தாத்தாவுக்கு வந்து ஒரு பாதியை மட்டும் பிரிச்சு அதுல வந்து தாத்தாவோட நினைவாக இருக்கிற பொருட்கள் எல்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அங்க பிளான் பண்ணி தாத்தாவுக்கு மட்டும் ஒரு அறையை ஒதுக்கிட்டு பின்னாடி வந்து திருமண மண்டபம் செட்டப்ல கட்டி மணமகள் அறை எல்லாம் சேர்த்து கட்டினால வந்து அரங்கம்னு மாத்திட்டாங்க. இப்ப பொல்லானுக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து அந்த அரங்கத்தை ஓபன் பண்ணாங்க. அதுவும் கொள்கை ரீதியான முடிவு. இனிமே மணிமண்டபம்னு ஒண்ணு திறந்தா பொதுமக்களோட யூசேஜுக்கே போக மாட்டேங்குது. வர்றாங்க, நினைவு நாள் நினைக்கும், பிறந்த நாள் நினைக்கும் போய் மாலை போடுறாங்க, அதோட போயிடுறாங்க. அதனால வந்து சிஎம்மோட அறிவுறுத்தல் என்னன்னா, பொதுமக்கள் யூசேஜ்லயே இருக்கணும். டெய்லி நீங்க வந்து அந்த சிலைக்கு மாலை போடணும், அவங்களோட நினைவை நீங்க போட்டணும்னா டெய்லி போயிட்டு அந்த இடத்த வந்து நீங்க வந்து வழிபடுற மாதிரி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த செட்டப்ல மாத்திருக்காங்க. இனிமே திறக்க போறது எல்லாமே இப்ப பொல்லான்னு திறந்தது அரங்கம் தான். அதோட இது கூட உங்களுக்கு நான் வந்து போட்டு ஷேர் பண்ணி விடுறேன். இனிமே வர்றது ஃபுல்லா அரங்கம் தான் வரும். இனிமே வர்றது ஃபுல்லா வந்து இந்த மணிமண்டபம் ஃபுல்லா வந்து இதே அரங்கம் செட்டப்ல தான் வரும். அதாவது திருமண மண்டபம் செட்டப்ல தான் வரும். இனிமேல் வரக்கூடிய எல்லாமே. சரி, இப்ப வந்தாங்கன்னா வந்துட்டு இப்ப ஐயாவோட சிலைக்கு மாலை போடுற மாதிரி அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்களா? ரெடி பண்ணிருக்கு தினேஷ். அதாவது இப்ப இருக்கிற இன்ஜினியர் வந்து நல்லா ஒரு செட்டப் ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஸ்டெப்ஸ்ல ஏறி மாலை போற மாதிரி ஒரு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இப்ப வந்து விசிட் வந்தவங்க ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க. இன்னும் அந்த மாலை போறது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. டெம்பரரியா நீங்க வந்து ரிமூவ் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அது என்னன்னு இன்னைக்கு டிஐபிஆர்ல இருந்து ரவுண்ட் சொல்றாங்க. அவங்க சிஎம் ப்ரோக்ராம் ஸ்கெடியூல் பண்றது. அவங்க என்ன முடிவு சொல்றாங்கன்னு நம்ம பார்த்துட்டு அவங்க நான் அப்டேட் பண்றேன். ஏன்னா இப்ப மக்கள் நிறைய பேர் ஐயாவுடைய அது என்னன்னா அவங்க சிஎம் வரதுனால கண்டிப்பா வந்து ஒரு நம்ம தாத்தாக்காகவே ஒரு 20,000 பேர் 30,000 பேர் கண்டிப்பா வந்து மணிமண்டபத்தை பாக்குறதுக்கு வருவாங்க. அதுக்கும் சிஎம் வேற வராரு. கிட்டத்தட்ட 50,000 பேர் வந்துட்டு அந்த கிரௌட கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்காண்டி அவங்க ஒரு செட்டப் வந்து யோசிக்கிறாங்க. மணிமண்டபத்துக்குள்ள வந்து முக்கியமான ஆளுகளை மட்டும் வச்சுட்டு ஃபங்க்ஷன் நடத்திட்டு சிஎம் கிளம்பின பிறகு பொதுமக்களோட பார்வைக்கு அலோவ் பண்ணலாம்னு சொல்ற மாதிரி ஒரு ஐடியால இருக்காங்க. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இன்னைக்கு ஈவினிங் தான் கன்ஃபார்ம். அந்த டிஏபி டீம் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதோட ஏற்பாடுல இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சிறப்பா போயிட்டு இருக்கு. சிலையெல்லாம் கொண்டாந்து எரெக்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தேன் 11ஆம் தேதி வந்து எரெக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம பசுபதி பாண்டியன் நினைவு நாள் அன்னைக்கு வந்து எரெக்ட் பண்ணாங்க. நாங்க அங்க போக முடியல. 10ஆம் தேதி இங்க சிலை வந்தாங்கன்னா அங்க போக முடியல எங்களால. 10ஆம் தேதி சிலை வந்து அங்கேருந்து எடுத்துட்டாங்க. 11ஆம் தேதி காலையில் இங்க எரெக்ஷன் ஆரம்பிச்சிட்டோம். அதனால இந்த வேலையில இருந்தனால அங்கே கூட போக முடியல. 11ஆம் தேதி எரெக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஏன்னா இது நம்ம வாட்ஸ்அப் தளங்க எனக்கே பார்த்துட்டு ஷாக்கிங் ஆயிருச்சு. இல்ல திடீர்னு மணிமண்டபம்னு அறிவிச்சுட்டு திடீர்னு அரங்கம்னு மாத்துறாங்க அப்படின்ட்டு. அதான் அவங்க வந்து இந்த ப்ராசஸே மாத்திட்டாங்க. மணிமண்டபம்னு அறிவிச்சாங்கன்னு வச்சுங்களேன், அது சும்மா மியூசியம் மாதிரி அப்படியே இருக்கும். அது பொதுமக்களோட பார்வைக்கு பொதுமக்கள் யூசேஜுக்கே வராது, பொதுமக்களோட புழக்கத்துக்கே வராது அப்படின்னு சொல்லிட்டு திருமண மண்டபம் செட்டப் பண்ணி டெய்லி நம்ம வந்து தியாகியாருக்கு வந்து மாலை அணிவிச்சு சிறப்பு பண்ணிட்டு ஒரு நினைவான பொருட்கள் எல்லாம் பார்வையாளர்காண்டி அதை திறந்து விட்டுட்டு அது ரெகுலரா நம்ம வந்து அதை வந்து மீட்டிங் ஹாலாவோ மேரேஜ் ஹாலாவோ இல்ல காலத்துக்கு எதுக்கான யூஸ் பண்ணிக்கிறோமோ அந்த யூசேஜுக்காண்டி இப்படி மாத்திட்டாங்க. அரங்கம் தான் இனிமே வர்றதுக்குள்ள அரங்கம் தான் வரும். இப்ப பொல்லானுக்கு நான் தான் சொன்னேன், இப்ப பொல்லானுக்கு 10 நாளைக்கு முன்னாடி ஓபன் பண்ணா அது அரங்கம் தான் வரும். நான் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுடுங்க. இன்னொன்னு என்னன்னா, தமிழக முதல்வர் வந்துட்டு ஐயாவோட சிலைக்கு மாலை அணிவித்து ஸ்பீச் எதுவும் இருக்கா, இல்ல எந்த மாதிரியான ஷெட்யூல்? அதான் தினேஷ், ஸ்பீச் 10 மினிட்ஸ் ஸ்பீச் கொடுப்பாங்க. ஒரு டாக்குமெண்ட்ரி மட்டும் ஓடும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணி டிஏபி டீம் வந்து கன்ஃபார்ம் பண்ண பிறகு அவங்க சொல்றேன். இப்போதைக்கு வந்து டாக்குமெண்ட்ரி ஒரு தாத்தா பத்தின ஒரு டாக்குமெண்ட்ரி மட்டும் 5 மினிட்ஸ் ரெடி பண்ணிருக்காங்க போல. அந்த டாக்குமெண்ட்ரி பாக்குற மாதிரி நம்ம குடும்பத்துல சார்பில் நம்ம பண்பாட்டுல சார்பில் எல்லா சார்பில் நம்ம போய் இந்த மணிமண்டபத்துக்கு போய் இது கேட்டோம்ல, அதெல்லாம் வந்து அந்த டாக்குமெண்ட்ரியில வரும்னு நினைக்கிறேன். அந்த டாக்குமெண்ட்ரி நம்ம கூட காட்டல, அவங்க சிஎம் தான் காட்டுவாங்க. அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டு ஸ்பீச் கொடுக்கறதுனா 5 நிமிஷம், அதிகபட்சம் 5 நிமிஷம் ஸ்பீச் கொடுப்பாரு, அவ்வளவுதான். ஆனா இது வரைக்கும் ஸ்பீச் கொடுக்குற மாதிரி எதுவும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அவங்களுக்கு இன்னும் அந்த ஸ்கெட்யூல் வரல, ஸ்பீச் கொடுக்குறாரா இல்லையா. அலங்காநல்லூர்ல இருந்து இப்ப வரைக்கும் வந்திருக்க இது வந்து அலங்காநல்லூர்ல இருந்து கிளம்பி வராரு. கிளம்பி வந்து ஐயாவோட மணிமண்டபம் திறந்து வச்சுட்டு நினைவிட போயிட்டு அப்படியே கிளம்புறாரு தான் இது வரைக்கும் ஸ்கெட்யூல் இருக்கு. வேற எங்கேயும் ஸ்பீச் கொடுக்குறாரு அதெல்லாம் எதுவும் வரல. அப்ப அங்க அலங்காநல்லூர்ல அந்த ஜல்லிக்கட்டு விழா தொடங்கி வச்சது அப்படியே இங்க வர ப்ரோக்ராமா? ஆமா 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 ஆமா. இப்போதைக்கு இது இவ்வளவுதான் ஸ்கெட்யூல். அலங்காநல்லூர்ல இருந்து கிளம்பி
தாத்தாவோட மணிமண்டபத்தை திறந்து வச்சுட்டு தாத்தாவோட சிலையை கட் பண்ணி திறந்து வச்சுட்டு தாத்தா நினைவிடம் போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு அப்படியே வெளியே கிளம்புறாரு. அவ்வளவுதான். சரி, அதாவது கேட்டு சரி மக்கள்கிட்ட ஒரு குரலா கொண்டு போய் எத்தனை மினிஸ்டர் வராங்க, எதுவும் எந்த ஒரு அப்டேஷன் இது வரைக்கும் வரல. நம்ம இன்வைட் பண்றதுக்கு வந்து எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிருக்கோம். நம்ம ஆளுங்கட்சியில இருந்த எம்எல்ஏ, எதிர்கட்சியில இருக்க எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிருக்கோம். ஊர் சார்பில் எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்துருக்கோம். அது மாதிரி மீடியாலையும் போட்டிருக்கோம். இப்போ போஸ்டர் ரெடி பண்ணியாச்சு, இன்விடேஷன் ரெடி பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கோம். குறைஞ்சது ஒரு 50,000 பேர் எதிர்பார்க்கலாம். அந்த கிரௌட மேனேஜ் பண்றதுக்கு அவங்க ரொம்ப திணறி போயிருக்காங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து தனிப்பட்ட முறையில பண்பாட்டு கலாம் ரீதியா வந்து எதுவும் விழா எடுக்கிற மாதிரி எதுவும் பிளான் எதுவும் பண்ணிருக்கா? பண்ணுவோம். நம்ம தனியா ஒரு ஃபங்க்ஷன் கூட ரெடி பண்ணலாம், சின்னதா ரெடி பண்ணலாம். சரிங்க, தகவலுக்கு நன்றி. தேங்க்யூ. சரி. மல்லர்களே மல்லர்களே பரமக்குடி நோக்கி பாருங்கள். மல்லர்களே மல்லர்களே பரமக்குடி நோக்கி பாருங்கள். நம் கொடுமைகள் போக்கி உரிமைகள் காக்க வீர நடை போட்டு வாருங்கள். நாம் வீரன் என்பதை கூறுங்கள். மல்லர்களே மல்லர்களே பரமக்குடி நோக்கி பாருங்கள். பரமக்குடியிலே பாதகம் நிகழ்ந்தது தெரியாதா? வாழும் வயதிலே வஞ்சக இனத்தால் வந்த கொடுமை அது புரியாதா? 57 பரமக்குடியிலே பாதகம் நிகழ்ந்தது தெரியாதா? வாழும் வயதிலே வஞ்சக இனத்தால் வந்த கொடுமை அது புரியாதா? நடந்த நிகழ்வினால் எழுந்த நம்மினம் இருண்டு போனது தெரியாதா? நடந்த நிகழ்வினால் எழுந்த நம்மினம் இருண்டு போனது தெரியாதா? ரத்தங்கள் கொதிக்குது வாருங்கடா, புரட்சி சத்தங்கள் கேட்டிட வேண்டுமடா. ரத்தங்கள் கொதிக்குது வாருங்கடா, புரட்சி சத்தங்கள் கேட்டிட வேண்டுமடா. மல்லர்களே மல்லர்களே பரமக்குடி நோக்கி பாருங்கள். கண்ணீர் மட்டும் காணிக்கையா? புரட்சி என்பதை புரிய வைத்திட புறப்பட்டு உடனே வரவில்லையா? இமானுவேலனின் படுகொலைக்காக கண்ணீர் மட்டும் காணிக்கையா? புரட்சி என்பதை புரிய வைத்திட புறப்பட்டு உடனே வரவில்லையா? இனி இந்த நிகழ்வு நடவாதிருக்க ஓரணியில் நீயும் புறப்படுடா. இனி இந்த நிகழ்வு நடவாதிருக்க ஓரணியில் நீயும் புறப்படுடா. இந்த உடலில் ஓடுவது வீரமடா, நாம் புரிய வைத்திடுவோம் வாருங்கடா. இந்த உடலில் ஓடுவது வீரமடா, நாம் புரிய வைத்திடுவோம் வாருங்கடா. மல்லர்களே மல்லர்களே பரமக்குடி நோக்கி பாருங்கள். மல்லர்களே மல்லர்களே பரமக்குடி நோக்கி பாருங்கள். நம் கொடுமைகள் போக்கி உரிமைகள் காக்க வீர நடை போட்டு வாருங்கள். நாம் வீரன் என்பதை கூறுங்கள். மல்லர்களே மல்லர்களே பரமக்குடி நோக்கி பாருங்கள். பாண்டியரும் நாமதானடா, சேற்றில் உழுது சோத்து பஞ்ச தீத்தவங்கடா. சேர சோழ பாண்டியரும் நாமதானடா, சேற்றில் உழுது சோத்து பஞ்ச தீத்தவங்கடா. நெல்லின் மக்கள் என்று சொல்லும் மல்லரினமடா, நெல்லின் மக்கள் என்று சொல்லும் மல்லரினமடா. சொந்த வரலாற்றை தொலைத்து விட்டு வாழ்வதேனடா. சேர சோழ பாண்டியரும் நாமதானடா, சேற்றில் உழுது சோத்து பஞ்ச
பஞ்சம் தீர்த்தவங்கடா சேர சோழ பாண்டியரும் நாமதானடா சேற்றில் உழுது சொத்து பஞ்சம் தீர்த்தவங்கடா முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சங்க இலக்கியத்தில் 5 வகை நிலங்களும் உண்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சங்க இலக்கியத்தில் 5 வகை நிலங்களும் உண்டு மருத நிலத்தை ஆட்சி செய்த மல்லரினமடா மருத நிலத்தை ஆட்சி செய்த மல்லரினமடா மனிதனின் நாகரீக வழிகாட்டிய மல்லன் தானடா சேர சோழ பாண்டியரும் நாமதானடா சேற்றில் உழுது சொத்து பஞ்சம் தீர்த்தவங்கடா சேர சோழ பாண்டியரும் நாமதானடா சேற்றில் உழுது சொத்து பஞ்சம் தீர்த்தவங்கடா மூப்பன் பள்ளன் பண்ணாடி காலாடி என்று மல்லர் இனங்களுக்குள் எண்ணற்ற பிரிவுகள் உண்டு குடும்பன் மூப்பன் பள்ளன் பண்ணாடி காலாடி என்று மல்லர் இனங்களுக்குள் எண்ணற்ற பிரிவுகள் உண்டு பிரிவுகளை களைந்து ஒன்றாய் இணைவோமடா பிரிவுகளை களைந்து ஒன்றாய் இணைவோமடா மல்லர் இனம் என்ற ஓரணியில் திரள்வோமடா சேர சோழ பாண்டியரும் நாமதானடா சேற்றில் உழுது சோத்து பஞ்சம் தீர்த்தவங்கடா சேர சோழ பாண்டியரும் நாமதானடா சேற்றில் உழுது சோத்து பஞ்சம் தீர்த்தவங்கடா ஆண்ட நாமும் அடிமைப்பட்ட காலம் போதுண்டா அடிமை தலையை விலக்கி நாமும் ஆள்வோமடா ஆண்ட நாமும் அடிமைப்பட்ட காலம் போதுண்டா அடிமை தலையை விலக்கி நாமும் ஆள்வோமடா அரசியலில் மல்லன் சக்தி என்னவென்று அரசியலில் மல்லன் சக்தி என்னவென்று இந்த அகில உலகம் உணரும்படி எழுவோமடா சேர சோழ பாண்டியரும் நாமதானடா சேற்றில் உழுது சோத்து பஞ்சம் தீர்த்தவங்கடா சேர சோழ பாண்டியரும் நாமதானடா சேற்றில் உழுது சோத்து பஞ்சம் தீர்த்தவங்கடா வெள்ளின் மக்கள் என்று சொல்லும் மல்லரினம்